Hi guys, hello and welcome back to our channel GD Park. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வீட்டில் வளர்க்கக்கூடிய காய்கறிகள் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. உங்கள் ஃப்ரீ டயத்தில் பண்ணிங்கன்னா இது வளர்ந்து உங்களுக்கு நிறையாவே பலன்களை தரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிளகாய். இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குழி தோண்டிட்டு அந்த குழியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிளகாயை நசுக்கி போட்டு மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னாலே அது சின்ன சின்ன செடியாக வளர்ந்து வந்துடும். இல்லாட்டி உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஓரத்தில் வளர்ந்துருக்கும், அதுக்கே நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தம்பழம் மரம். இது எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தம்பழ விதையை போட்டுட்டு அது செடியாக வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த செடியை பிடுங்கி திரும்பவும் நட்டு வைக்கணும். நோண்டி அதில் வெங்காயத்தோல், முட்டை ஓடு, இந்த மாதிரி சாணம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வளர்க்கணும். இந்த மாதிரி தான் உரங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கத்தாழை செடி. இது இன்னொரு கத்தாழையிலேருந்து பிடுங்கி நட்டு வச்சிங்கனாலே ஈஸியாக வளர்ந்துடும். இது கண்ணீரை அழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சிக்காக தலையில் கூட தேய்ச்சி குளிக்கலாம். நிறையாவே யூஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்பாளி மரம். இது எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளியை நீங்கள் கட் பண்ணிங்கனாலே உள்ளக்க நிறையா விதைகள் இருக்கும். அதை போட்டு அதுக்கு கீழே போடுறதுக்கு முன்னாடி அது கீழே முட்டை ஓடு, சாணம், வெங்காயத்தூள் அது மாதிரி போட்டு அதுக்கு மேலே அந்த விதையை போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்துடும். வாழை மரத்துக்கு நீங்கள் கட்டை வாங்கி வைக்கணும். அதாவது வாழை அந்த தண்டு வாங்கி வச்சு வளர்க்கணும். இல்லாட்டி உங்கள்கிட்ட ஆல்ரெடி மரம் இருக்குது நிறைய வைக்கணும்னா வெட்டி வைப்பாங்க, வெட்டி வச்சு வளர்ப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீக்கங்காய். இது எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பக்கத்தில் இல்லாட்டி ஒரு குச்சி நட்டு வச்சு வளர்க்கணும். இந்த பீக்கங்காயோட விதைகள்லாம் போட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முட்டை ஓடு, தோல், வெங்காயத்தோல், சாணம் இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாம் அந்த விதைகளை போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரத்துலேயோ இல்லை குச்சியிலையோ படர்ந்து அது வளர்ந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை. கீரைங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் செடி எங்கேயாவது இருக்கிறத லைட்டாக பிடுங்கி வச்சிங்கன்னாலே வளர்ந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காய்கறி. இதை சாப்பிட்டா மேக்ஸ் சூப்பராக போடுவோம்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே கரெக்ட் தான். அறிவு ரொம்ப அதிகமாகும். இதை வளர்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தட் மாதிரி சாணம், வெங்காயத்தோலெல்லாம் போட்டுட்டு மேலே ஒரு வெண்டைக்காயை நசுக்கி போட்டிங்கன்னாலே தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதுவாக வளர்ந்து வந்துடும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், யூஸ்ஃபுல்லான மீனிங்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம ஜிடி பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை நிறைய வீடியோ போட என்கரேஜ் பண்ணும். இது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம ஜிடி பார்க்கில் அப்லோட் பண்ண வீடியோ பார்க்காத எல்லாருமே சீக்கிரமாக போய் நம்ம ஜிடி பார்க்கில் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.